அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படித்தான் இருந்தாலும் சிறிது நேரம் நாம் ஓய்வாகத்தான் இருப்போம். சும்மா உட்கார்ந்து இருக்கலாம் அல்லது சும்மா படுத்து இருக்கலாம். இந்த சும்மா இருக்கும் நேரங்கள் என்பதை நாம் நமது ஞானகுரு காட்டிய வழியில் சீராக பயன்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. காரணம், நாம் மற்ற நேரங்களிலே தியானம் செய்கின்றோம், ஆத்ம சுத்தி செய்கின்றோம், உபதேசங்கள் கேட்கிறோம் என்று இருந்தாலும் கூட இந்த சும்மா இருக்கும் நேரம் என்று சொல்லும் பொழுதுதான் நம் உடலில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் எத்தனையோ எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள், குணங்கள் அடிப்படையிலே அது வளர்ந்தது. நம்மை அறியாமலேயே அதனுடைய பசிக்காக சூரியனை சுற்றி 9 கோள்களும் 27 நட்சத்திரங்களும் சுழன்று ஒரு ஈர்ப்பின் நிலையில் கொண்டு தொடர் வரிசையாக இயக்க சக்தியை எடுப்பது கொண்டு இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் அதற்கு வேண்டிய பசி வரும் பொழுது அந்த அணுக்கள் தூண்டப்பட்டு நம்மை அறியாமலே நினைவுகள் எங்கேயோ அழைத்துச் செல்லும். ஆக இந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக அந்த அருள் வழியிலே நாம் என்றுமே துருவ நட்சத்திரத்தின் நினைவோடு, சப்தரிஷி மண்டல நினைவோடு, ஞானிகள் நினைவோடு, மகரிஷிகள் நினைவோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த பயிற்சியை விரும்புபவர்கள் மேற்கொள்ளலாம். என்னிடம் நம் குருநாதர் நமக்கு சொன்ன முக்கியமான ஒரு சொர்க்க வாசல் என்பது நமது புருவ மத்தி தான். புருவ மத்தியிலே தான் நமது உயிர் இந்த உடல் வாழ்க்கையிலே அங்கே ஒழுங்கின்று இயக்கிக் கொண்டுள்ளது, இயங்கிக் கொண்டுள்ளது. நம்மை தொடர்ந்து ஒரு சீரான நிலைகள் இந்த அருள் வழியிலே அழைத்துச் செல்வதற்கும் அதுவே உயிரின் துணை கொண்டுதான் நாம் அந்த உயர்ந்த சக்திகளையும் பெற முடியும். ஆக அந்த உயிரை நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நினைக்கின்றோம், எத்தனை தடவை அந்த இடங்களுக்கு, உயிரின் பாகங்களுக்கு எண்ணங்கள் போகின்றது, நினைவுகள் போகிறது என்றால் அவர்கள் சிந்தித்து பார்த்தால் தெரியும். இருந்தாலும் இதை கூட்டிக் கொள்வதற்காக, அதாவது குருநாதர் சில இடங்களிலே இது போன்ற நுணுக்கமான சில பரிபாஷைகளை சொல்வார். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 100 தரமாவது ஆத்ம சுத்தி செய்ய வேண்டும் என்று சொல்வார். அல்லது சில இடங்களிலே நீங்கள் 1000 முறை, 500 முறை கூட அந்த மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும், இப்படி நினைக்கலாம் என்று சொல்வார். அதையெல்லாம் மணிக்கணக்கிலே அமர்ந்து கொண்டு செய்வதல்ல. இது போன்ற ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டால், அதாவது இதற்கு தேவை ஒரு கண்ணிமைக்கும் நேரம்தான். அதாவது கண்ணிமைக்கும் நேரம் என்றால் நம்முடைய நினைவுகள் இன்று விஞ்ஞானத்தில் எப்படி ஒரு தொழில்நுட்பம் கொண்டு அவர்கள் அலைக்கற்றைகளை, அலை வரிசைகளை ஒரு ஒளியின் வேகத்தில் எப்படி செயல்படுத்துகின்றார்களோ இது போன்றுதான் மனிதனுடைய எண்ண வேகங்களும் அப்படிப்பட்டதான். மனிதனுடைய எண்ணத்திற்கு ஈடான வேகம் எதுவும் இல்லை. மனிதனுடைய எண்ணத்தை சமப்படுத்தி அது வீரியமான நிலையில் பயன்படுத்தினால் நாம் நினைத்த அடுத்த கணம் துருவ நட்சத்திரத்துக்கும் நம் நினைவு செல்ல முடியும். அதற்கு அப்பால் உள்ள மற்ற மண்டலங்களையும் ஞானிகள் காட்டிய வழியை நாம் செயல்படுத்த முடியும். ஆனால் விஞ்ஞான அடிப்படையில் பார்த்தோம் என்றால் துருவ நட்சத்திரம் இத்தனை ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கின்றது. அங்கிருந்து ஒரு ஒளி அல்லது அந்த அலை வர வேண்டும் என்றால் இத்தனை நாட்களாகும் என்று கணிப்பார்கள். அல்லது இங்கிருந்து ஒரு ராக்கெட்டோ செயற்கைக்கோள்கள் அங்கே செல்ல வேண்டும் என்றால் இத்தனை வருடங்களாகும் என்று கணிப்பார்கள். ஆனால் இங்கே குரு நமக்கு சொல்லிக் கொடுப்பது, நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் அந்த சக்தியை பெறலாம், அங்கே தொடர்பு கொள்ளலாம் என்று சொன்னார். அது இருக்கக்கூடிய சூட்சம் என்ன என்றால், நமது கண்களின் நினைவு புருவ மத்தியிலே நாம் அதை இணைத்து அகக்கண்ணாக ஒரு லேசர் போன்று நாம் அதை பயன்படுத்தக்கூடிய நுண்ணிய நிலையில் தான். ஆகவே அந்த பயிற்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் கூடுமானவரை நாம் கண்களை மூடி நமக்குள்ளேயே, அதாவது இது மந்திர சொல்லாக எண்ணிவிடக்கூடாது அல்லது வெறும் சொல்லாக இருந்துவிடக்கூடாது. நம்முடைய உணர்வின் ஒளிகள் தன்னிச்சையாக கண்களை மூடிய பின் பூர்வ மத்தி, உயிரான ஈசன், துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், ஞானகுரு, மாமகரிஷி, ஈஸ்வராய குருதேவர், அகஸ்திய மகரிஷி, கண்ணின் நினைவு, பூர்வ மத்தி, உயிரான ஈசன், ஈஸ்வரப்பட்டர், ஞானகுரு, துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், பூர்வ மத்தி என்று இப்படி கண்களை மூடி நாம் இந்த உணர்வின் ஒளிகளை எழுப்பினாலும், இப்பொழுது நான் வாய்விட்டு சப்தமாக சொன்னேன், இதை மனதிற்குள் நாம் நினைத்தோம் என்றால் இவ்வளவு நேரம் ஆகாது. கண்ணிமைக்கும் நேரத்திலே பூர்வ மத்தியும் நாம் சொல்லக்கூடிய அத்தனையுமே துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், ஞானகுரு, அகஸ்தியன், ஈஸ்வரப்பற்ற மற்ற ஞானிகள் யாரையெல்லாம் நாம்
நினைவு கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் டக் 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 என்று புருவ மத்தியிலே இதுபோன்ற நினைவை செலுத்தி இந்த புருவ மத்தியிலும் நினைவு விண்ணுக்கு செல்வதாக, விண்ணிலே சுழல்வதாக, அதாவது புருவ மத்தியிலையும் நாம் நினைக்க வேண்டும். புருவ மத்தியிலிருந்து நாம் யாரை நினைக்கின்றோமோ, அல்லது எந்த துருவ நட்சத்திரத்தை நினைக்கிறோமோ, அல்லது சப்தரிஷி மண்டலத்தை நினைக்கின்றோமோ, அல்லது ஞானகுருவை நினைக்கின்றோமோ, அல்லது ஈஸ்வரப்பட்டர் நினைக்கின்றோமோ, அல்லது அகசியர் நினைக்கிறோம், எல்லாமே அவர்கள் எல்லாம் விண்ணிலே தான் இருக்கின்றார்கள். நாம் புருவ மத்தியிலே எண்ணுவதும் விண்ணில் இருக்கக்கூடிய அவர்களுடன் இந்த நினைவாற்றலை உயிர் வழியாக செலுத்துவது, இப்படி மாறி மாறி புருவமத்தி, துருவ நட்சத்திரம் புருவமத்தி, சப்தரிஷி மண்டலம் புருவமத்தி, ஞானகுரு புருவமத்தி, ஈஸ்வரப்பட்டர் புருவமத்தி, அகசியர் என்று இப்படி மாறி 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 நம் கண்ணின் நினைவை உயிரோடு ஒன்றை செய்து அகக்கண்ணின் நினைவாக இதையே நாம் சிறிது நேரம் செய்தாலே போதுமானது. இது மணிக்கணக்கில் செய்ய வேண்டியதில்லை. சும்மா இருக்கும் பொழுது சிறிது நேரம், ஒரு 2 நிமிடமோ அல்லது நம்மளால் முடிகிறது என்றால் ஒரு 5 நிமிடமோ இப்படி பழக்கப்படுத்திவிட்டால், நம் சும்மா இருந்தாலே நம்முடைய நினைவு தன்னிச்சையாக புருவ மத்தியில் போகும். உயிரோடு ஒன்றும், துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றும், சப்தரிஷி மண்டலத்தோடு ஒன்றும், ஞான குருவோடு ஒன்றும், மகரிஷிகளோடு ஒன்றும், ஈஸ்வரப்பட்டரோடு ஒன்றும், அகசியரோடு ஒன்றும், இன்னும் ஏனைய ரிஷிகள் யாரையெல்லாம் நாம் நினைவு கொண்டு வருமோ அத்தனை பேரோடு நம் நினைவில் ஐக்கியமாகும். இப்படி ஒரு பழக்கம் வந்துவிட்டால் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையாக ராமன் மனதை குவித்தார் என்று அங்கே ராமலிங்கமாக தன் ஆத்ம ஜோதியை ஒளி சுடராக, பேரருள் பேரொழியாக, ஒளியின் சரீரமாக அவன் எவ்வாறு இந்த மனித வாழ்க்கையிலேயே அத்தகைய நிலைகளை பெற முடியும் என்று வான்மீகி அதை காட்டினாரோ, அதுபோன்று ராமன் நம்முடைய எண்ணங்கள் அனைத்துமே உயிரோடு ஒன்றுகின்றது, நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் உயிரோடு ஒன்றுகின்றது. எண்ணங்களும் உணர்வுகளும் உயிரோடு ஒன்றி மகரிஷி ஞானிகளோடு ஒன்றப்பட போகும்போது நம் உணர்வுகள் அனைத்துமே ஒளியாக மாறுகின்றது. அந்த ஒளியாக மாறக்கூடிய உணர்வுகளும் ஒளியாக மாறிய உணர்வு நம் உடலில் சிருஷ்டிக்கப்படும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் ஒரு வைரத்தை போன்று ஜொலிக்கும் நிலையாக, பளிச்சிடும் நிலையாக உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே ஒளியின், அதாவது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்று வைரக்கல்கள் எப்படி ஜொலிக்கின்றது, நம் உடலிலிருந்து அவ்வளவு வெளிச்சமாக அது படர்வதை, பளிர் என்று நம் உடலிலிருந்து அந்த வெளிச்சங்கள் வருவதை நாம் காண முடியும். ஆக நம் உடலையே, உடலில் இருக்கக்கூடிய அணுக்களையே, நமது ஆன்மாவையே, நமது உயிரான்மாவையே, நம்மையே நாம் அந்த பேரருள் பேரொழியாக ஒளியின் சுடராக மாற்றுவதற்கு இந்த பயிற்சி ஏதுவாக இருக்கும். விரும்புவோர் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.